வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். 2 மாநிலத்துக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 4 மாநிலத்துக்கான தேர்தல் அடுத்தடுத்து வரப்போகுது. மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட். மகாராஷ்டிராவில் அக்டோபர் நவம்பரில் தேர்தல் இருக்கும். ஜார்க்கண்டில் ஜனவரி மாதத்தில் இருக்கும். அக்டோபர் மாதத்தில் ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா இந்த 2 மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்கும்னு சொல்லிட்டு தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு 3 கட்டமாக தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அண்ட் ஹரியானாவுக்கு ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல். 2 மாநிலத்துக்கும் சேர்த்து அக்டோபர் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹரியானா தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருத்து கணிப்பு முடிவு நம்ம ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தோம். ஸோ அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் 2வது கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளிவந்திருக்குது. ஸோ நம்ம காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேரும் நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்களில் ஒன்று ஹரியானா. ஒரு குட்டி மாநிலம் தான், 90 தொகுதிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனாலுமே 2 பேருமே டைரெக்டாக மோதக்கூடிய மாநிலமாக இருக்குது ஹரியானா. இப்போதைக்கு அங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கிறாங்க. கடந்த 10 வருடம் பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க. அதற்கு முந்தைய 10 வருடங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ இப்படி காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேரும் மாறி மாறி ஆட்சியில் இருந்த 2 பேரும் நேரடியாக மோதக்கூடிய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று ஹரியானா. அதனால கூட வந்துட்டு 2 பேருக்குமே ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10 வருடத்திற்கு அப்புறமா 3வது முறையாக பிஜேபி ஆட்சியை தொடர்வார்களா அல்லது காங்கிரஸ் ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று இது. ஸோ இந்த மாநிலத்தில் இப்போதைக்கு கரண்ட்ல யார் எவ்வளோ சீட் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம லேட்டஸ்டான 2வது கருத்து கணிப்பினுடைய முடிவுகளையும் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் 3 சீட் வந்து இப்போதைக்கு வேகன்சியாக இருக்குது. 45+ சீட் கையில் வச்சிருக்கிறவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. தற்பொழுது 3 சீட் வேகன்சியாக இருக்குது. அதுபோக என்டிஏ 44 எம்எல்ஏஸ் கையில் வச்சிருக்கிறாங்க. பிஜேபி 42, ஹெச்எல்பி 1, சுயேட்சை 1 இவர்கள் என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் 28 இடங்களையும், சுயேட்சைகள் 4 சீட்டையும் வச்சிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு அப்போசிஷன் 3வது அணியும் கூட இருக்குது, ஜேஜேபி அண்ட் ஐஎன்எல்டி. இந்த பார்ட்டி ஜேஜேபி 10 சீட்டையும் ஐஎன்எல்டி 1 சீட்டையும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ இந்த நேரத்தில் தற்பொழுது அங்கே நயாப் சிங் சயானி பிஜேபி சேர்ந்த முதல்வர் ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த நேரத்தில் ரீசெண்டாக நடந்த கருத்து கணிப்பு முடிவுகள், எலெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஓட் ஷேர் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா காங்கிரஸ் 42% வாக்குகளை பெறுவார்கள், +or-2%. அதே மாதிரி பிஜேபி 31% வாக்குகளை பெறுவார்கள், +or-2%. ஜேஜேபி 3% வாக்குகள், +or-1%. ஆம் ஆத்மி பார்ட்டி 3% வாக்குகளை பெறுவார்கள், +or-1%. ஐஎன்எல்டி இந்தியன் நேஷனல் லோக்தள் இவர்கள் ப்ளஸ் பிஎஸ்பியோட கூட்டணியில் இருக்கிறாங்க, பகுஜன் சமாஜோட. ஸோ இவர்கள் 9%, +or-1%. மற்றவர்கள் 12%, +or-1% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது 90 சீட்டில் காங்கிரஸ் 58 சீட் பெறுவார்கள், +or-4. பிஜேபி 22 சீட் பெறுவார்கள், +or-4. இந்தியன் நேஷனல் லோக்தள் 6 சீட் பெறுவார்கள், +or-2 சீட். மற்றவர்கள் 4 சீட், +or-2. ஸோ இதில் தனியாக காங்கிரஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டியை பெறுவார்கள் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. 45+ சீட் பெறுபவர்கள் ஆட்சி பெறுவார்கள். ஸோ இவர்கள் நம்ம கம்மியான சீட் வச்சா கூட 54 சீட் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக 58 சீட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் ட்ராக்கர் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பார்க்கும் பொழுது இந்த முறை அங்கே காங்கிரஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரியலில் என்ன மாதிரி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.